இப்போ அவர் தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரைக்கும் சொல்றீங்க. மன்னிப்பு கேட்டதே வந்து பெரிய விஷயம்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து சொல்றாரு, முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அது வந்து அவருடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை தாண்டி எல்லா அரசுலயும் குறை இருக்கதான் செய்யும். அதை விட்டுட்டு நீங்க குறைகளை மட்டுமே பார்த்துட்டே இருக்க முடியாது. அதுல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதை தான் நீங்க பார்க்கணுமே தவிர குறைகளை பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த கருத்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருது. நீங்க உங்களுடைய பார்வையில அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, சொல்றவா தவறுங்கிறது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும். அதுல மாற்றே கிடையாது. தவறே நடக்காத கவர்மெண்ட் எதுவும் கிடையாது. தவறு நடக்காத ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க மாட்டேங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மூலமாவோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சீரியஸான விஷயம் நடக்க தான் செய்யுது. எல்லா காலகட்டத்திலும் நடக்குது. ஆனா நடந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இது வந்து காவல்துறை எந்த அளவுக்கு மூடி மறக்கணும்னு தான் ட்ரை பண்ணாங்க. அவங்க ட்ரை பண்ணது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட விஷயமா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களால அவங்க கை மீறினதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வந்து ஓகே, ஒரு கஸ்டோடியல் டெத் அது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க மீது அந்த கொலை வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படுறது அப்படிலாம் போகுது. ரெண்டாவது இது எப்படி பார்க்குறாங்கன்னா பலரும் இப்போ அமீர் சொல்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி விஷயம் எப்படி நடந்துச்சு, அப்பா அவர் என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒப்பிட்டு இவங்க அந்த விஷயத்த பார்க்கறதுங்கிறது வந்து எது பெஸ்ட் அப்படிங்கிறதுல விஷயம் கிடையாது. நம்ம என்ன பார்க்கணும்னா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் காவல்துறைங்கிற ஒரு தனி கவர்மெண்ட்டாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க தவறோம். ஏன்னா காவல்துறைங்கிறது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். காவல்துறை அப்படின்போது வந்து அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா வந்து யாருமே அந்த கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் பகச்சிக்க மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட் வந்து இப்போ டிஎம்கேஓ ஏடிஎம்கே யார் வந்தாலும் சரி, காவல்துறை வந்து அவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த பார்ட்டி அவங்களுக்கும் அந்த டிஸ்டன்ஸுங்கிறத பற்றி ஒரு பேலன்ஸ்டாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த அந்த அந்த அவங்களுக்கும் கொடுத்துருக்க அந்த ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு பார்த்தீங்களா, எழுதப்படாத ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு இருக்க பவர். அந்த பவர் தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய கிரைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா அவங்களை ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. பவரை வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு எந்த மாதிரியான நடைமுறைகள் எடுக்க வேண்டும்? அதுக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க மக்களை எஜுகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து சட்ட புரிதல் இருக்கணும். சட்ட புரிதல் வந்து ஒன்றும் இல்லை, சாதாரணமா ஒரு நபரை வந்து இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபர் அஜித்குமாருக்கு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணும்போது வந்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்றேன்னா என்ன அரெஸ்ட் பண்றது உங்கள்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா, என்ன அரெஸ்ட் பண்ணுறதுனா மெமோ என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது வந்து என்ன புகார், அது சிஎஸ்ஆர் காப்பியை காட்டுங்க, எனக்கு எம்எல்ஏ என்ன புகார் கொடுத்துப்பட்டிருக்கேன், யார் கொடுத்தது. இப்போ இதை பற்றின ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனை. இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இந்த மாதிரியான பிரச்சனை சீரியஸாக ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும் பொழுது